ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போது எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி உள்ள பெண்களை பற்றி தான் பேச போகிறேன். நம்மளை மாதிரி பெண்களை பற்றி என்ன பேச போகிறீங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளை மாதிரி பெண்களை பற்றி என்ன பேச போகிறேன் அப்படின்னா, பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள். சரிங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்ணு தான் மகாலட்சுமி. அப்படி தானேங்க? பெண் குழந்தையாக இருக்கும்போது தேவதையாக இருக்கா, அப்பாவுக்கு செல்ல மகளாக இருக்கா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு சொல்லுங்கள், எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக சௌகரியமாக நம்ம அம்மா வீட்டில் வாழ்கிறோமோ, அந்த மாதிரி சௌகரியம் எல்லாமே கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்கும் இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒரு சில பேர் வேணால் ரொம்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் முக்கால்வாசி பேர், அது வசதியான வீடாக இருந்தாலும் சரி, இல்லாத வீடாக இருந்தாலும் சரி, அவங்களோட சந்தோஷத்தை, அவங்களோட அவங்களோட கனவை இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் வாழ்வாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லேயுமே. நான் இல்லாத வீட்டில் தான் அப்படி இருக்காங்க, இருக்கிறவங்க வீட்டில் அப்படி இல்லை, அப்படி அதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே பெண்களோட ஆசை அது நிராசை தான். எல்லாருமே அதை ஏற்றுக்கிற ஆண்கள் கிடையாது. எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி வீட்டில் பெண்களோட ஆசை நிராசையாக தான் இருக்குது. உண்மையா பொய்யான்னு சொல்லுங்கள். சரியா? பெண்களை கணவன்மார்கள் எவ்வளவு சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடு நல்லா இருக்கும். இது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை தான். ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ ஆண்கள், அந்த அளவுக்கு அந்த வீடு செல்வாக்காக இருக்கும். இதெல்லாம் உண்மை. இது நீங்கள் அக்கம் பக்கத்தில் கவனித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லாம் நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன தெரியும், சொல்கிறத செய், அந்த மாதிரி வீட்டில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். என்ன சரிதானங்க நான் சொல்கிறது? உண்மைதான். பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்ற மாதிரி பெண்களை சில பேர் வளர விட மாட்டாங்க. அப்படியும் ஒரு சிலர் வீட்டில் நம்மளை விட இவ நல்லா இருந்துறவா, நம்ம தான் கெத்து, நம்ம தான் நல்லா இருக்கணும், வந்தவ நல்லா இருந்துறவா அப்படின்னு நினைக்கிற பெண்களும் இருக்காங்க. அவ பேச்செல்லாம் கேட்காதடா, நான் சொல்கிறத கேளு, என் பேச்சை கேட்டால் தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கொடுக்குற தாய்மார்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில ஆண்கள் மனைவிக்கு பிடிச்சதை செய்வாங்க, மனைவி மனசில் நினச்சதை வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் மாமாலாம் அப்படி தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து தான் செய்வார். அவர்கிட்ட காசு இல்லாத குறை ஒன்று தான், ஆனால் என்ன நல்லா சந்தோஷமாக தான் பார்த்துக்குவார். அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீடு நல்லா இருக்கும். பணம் பணம் நல்லா பிளங்கும். இது உண்மை. ஆமாம். பெண்களை மகிழ்ச்சியாக எந்த அளவு இதெல்லாம் நீங்கள் அனுபவபூர்வமாக கொஞ்ச நாள் ஹாப்பியாக வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, செல்வாக்கு எப்படி இருக்குது, நம்ம வீட்டோட சூழ்நிலை எப்படி மாறுது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. தயவு செஞ்சு அவங்கள மன வருத்தப்பட வைக்காதீங்க. உங்கள் முன்னாடி காட்டிக்கலைனாலும் அவங்க வெளியில் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த பாதிப்பெல்லாம் உங்களை தான் சேரும். சரிங்களா? இது நான் ஒரு பொதுவான கருத்தாக தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்க பெண்மணிகளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? தப்பாக இருந்தால் சாரி. ஓகேவா? ஓகே, பாய். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க, ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக பேசியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய்.